ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான தோசை பார்க்க போகிறோம். கேரட் பூண்டு இஞ்சி ஒரு சில்லி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஃபைன் கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஒன்று பாதியமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு தோசை மாவில் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது மர்ஜ் அவுட் அதுக்குள்ள அதில் உப்பு சோடா போட்டுக்கிறோங்க. தோசை மாவில் அது நார்மல் தோசை மாவு தாங்க, வேறு எதுவும் அதில் மிக்ஸ் பண்ணல. கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஆனால் இது ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் அவங்க வெஜிடபிள் சாப்பிட்றதுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கறதுனால ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ஆஃப் கீ போடுங்க. கீயும் ஹெல்த்தி தாங்க கிட்ஸுங்களுக்கு. ஸோ அது மாதிரி கீ போட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. நான் ஒரு சாக்லேட் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட்டை மேலே தூவி விட்டு இல்லைன்னா சாக்லேட் பார்த்தாங்கன்னா கேரட் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, ஆக்சுவலாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.